நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு நேர்கோலம் அத்தியாயம் 34. குருதிச்சோறு. முழங்கும் பெருமுரசின் அருகே நின்றிருப்பது போல் பேரோசை வந்து செவிகளை அரைந்து மூடி சித்தத்தின் சொற்கள் அனைத்தையும் அழித்தது. கண்களுக்குள்ளேயே அவ்வோசையை அலைகளென காண முடிந்தது. நளன் கருணாகரரிடம், என்ன ஓசை அது என்றான். இளவரசர் நகர் புகுகிறார் என்றார் கருணாகரர் புன்னகையுடன். இத்தனை பெரிய வரவேற்பா அவனுக்கு என்றான். எங்கெங்கோ தேங்கி நின்றிருந்த பல விசைகள் அங்கு சென்று சேர்கின்றன அரசே என்றார் கருணாகரர். அம்முகத்தில் இருந்த கவலையை திரும்பி பார்த்து, அதற்கென்ன, ஒரு நாட்டின் படைத்தலைவன் மக்களால் வாழ்த்தப்படுவது என்பது வெற்றிக்கு இன்றியமையாததுதான் அல்லவா என்றான் நளன். அதுவல்ல, நீங்கள் எதையுமே கூர்ந்து நோக்காமலாகி நெடுங்காலமாகிறது அரசே என்று கருணாகரர் சொன்னார். இங்கு இந்திரனின் சிலை நிறுவப்பட்ட நாள் முதலே அடக்கப்பட்ட கசப்பொன்று நமது குடிகளுக்கிடையே இருந்தது. சத்திரிய அரசி வந்து நமது அரியணையில் அமர்ந்தது பிரிதொரு கசப்பென வளர்ந்தது. நமது படைகள் அனைத்திற்கும் படைத்தலைவர்களாக விதர்ப்ப நாட்டவர் இருப்பது ஒவ்வொரு நாளும் அதை வளர்க்கிறது. இன்று இளவரசர் காகக்குடியுடன் நகர் புகும்போது இத்தனை எழுச்சியுடன் நமது மக்கள் எதிர்கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்களிடம் இருந்தும் பேரரசியிடம் இருந்தும் பெரிதும் விலகிச் சென்றிருக்கிறார்கள் என்றுதான் பொருள். அது நமக்கு நற்செய்தி அல்ல. நளன், எண்ணி அஞ்சி ஒடுங்கி இருக்கும் காலத்தை நான் கடந்து விட்டேன் அமைச்சரே. இன்னும் என் இளையோனாகவே அவன் இருப்பான். இக்கணம் வரை பிரிதொன்று நிகழும் என்பதற்கான எந்த குறிப்பையும் நான் காணவில்லை. அவனுக்கு நான் அடைந்த வெற்றிகளும் புகழும் சிறிய உளக்குறையை அளித்திருக்கின்றன என்று எனக்கு தெரியும். இன்று நமது மக்கள் அளிக்கும் இப்பெரிய வரவேற்பும் கொண்டாட்டமும் அதையும் இல்லாமலாக்கும் என்றான். மேலும் அவனுக்கென்று தனியாக அரசொன்றை அளிக்கவே தமயந்தி எண்ணி இருக்கிறாள். நேற்று முன்தினம் என்னிடம் அதை பற்றி பேசினாள். விஜயபுரியை தலைநகராக கொண்டு அவன் ஒரு அரசை நிறுவி தென்னகத்தில் விரிந்து செல்வான் என்றால் நிஷத குடிகள் அதன் பொருட்டு பெருமைப்படலாம். கருணாகரர் மேற்கொண்டு சொல்லெடுக்க தயங்கி அவனுடன் சென்றார். குடிப்பேரவை கூடி அரசனின் வருகைக்காக காத்திருந்ததை வெளியே பறந்த கொடிகள் காட்டின. அரசவையை ஒட்டிய சிறிய துணை அறையில் முழுதனி கோலத்தில் தமயந்தி காத்திருந்தாள். நளன் உள்ளே நுழைந்ததும் எழுந்து தலை வணங்கி, அரசருக்கு நல்வரவு என்றாள். 10 கால் விரல்களிலும் அருமணிகள் பதித்த மெட்டிகள், அனல் வளையம் போல் செம்மணிகள் சுடர்விட்ட சிலம்புகள், பொன்னலைகள் என உலைந்த தொடைச்செறியும், கொன்றை மலர் கதிரென மேகலையும், பொன்னருவிகள் என மணியாரங்களும் மாலைகளும் சரங்களும் பரவிய யானை மறுப்பு மார்பு, பொற்பறவையின் 2 இறகுகள் எழுந்த தோல் மலரும் சுற்றிய நாகமென தோல் வளையும், முழங்கை வரை செறிந்திருந்தன சிறுவளைகளும் மணிவளைகளும் செதுக்கு வளையலும் நெளிவளைகளும், 10 விரல்களும் கல்மணி கணையாழிகளும், கன்னங்களில் அனற் செம்மையை பாய்ச்சிய செம்மணி குழைகளும், நெற்றியில் துளி துதிரா பனி என நின்ற நீலமணி சுட்டியும், கூந்தல் முழுக்க பொன்வரிகளாக பரவிய குழற்சரங்கள், நீண்ட பின்னலை அணி செய்தன செவி மலர்கள். அணிகள் அவளை மண்ணிலிருந்து அகற்றி கண்ணுக்கு தெரியா திரையொன்றில் வரையப்பட்ட ஓவியம் என மாற்றின. ஒரு கணம் அவளை முன்பொருபோதும் கண்டதில்லை என்றே உள மயக்கை நளன் அடைந்தான். பின்னர் புன்னகையுடன், ஓவியம் போல என்றான். அவளும் சிரித்து, ஆம், ஆடியில் நோக்கிய போது தொன்மையானதோர் சிற்பத்திற்குள் நுழைந்து அதை தூக்கி கொண்டு நின்றிருப்பது போல் தோன்றியது என்றாள். நன்று, அவை நிறைந்திருக்கும் விழிகளுக்கு முன்னால் நாம் உரைக்கும் ஒவ்வொரு சொல்லையும் இந்த அணிகளும் முடியும் செங்கோலுமே ஆணைகள் என்றாக்குகின்றன என்றான் நளன். கருணாகரர் அவைக்கு சென்று நோக்கிவிட்டு திரும்பி வந்து, அனைத்தும் சித்தமாக உள்ளன அரசி என்றார். தமயந்தி தன் அருகே நின்று சேடியிடம் விழி காட்ட அவள் தமயந்தியின் ஆடையின் சற்று கலைந்திருந்த மடிப்புகளை சீரமைத்தாள். கருணாகரர் வெளியே மெல்லிய குரலில் ஆணையிட மங்கள இசைக்களங்கள் பெருகி ஒலித்தன. நகர் எங்கும் ஒலித்து கொண்டிருந்த வாழ்த்தொலிகளுக்குள் அவ்விசை நதிநீர் பெருக்கில் விழுந்த சிறு செந்தூரத் துளி போல கரைந்து உருவழிந்தது.
நளனும் தமயந்தியும் இணைத்தோள் கொண்டு நடந்து இடைநாழியின் ஊடாக அரச பேரவைக்குள் நுழைந்தனர். நீள்வட்ட வடிவமான அந்த அவையில் இருக்கைகள் அனைத்தும் நிறைத்திருந்த வேதியரும் சான்றோரும் வணிகரும் குடித்தலைவர்களும் அயல் வருகையாளர்களும் எழுந்து உரத்த குரலில், பேரரசர் வாழ்க, இடம் அமர்ந்த அரசி வாழ்க, இந்திரபுரி வெல்க, எழுக மின் கதிர்கொடி என்று வாழ்த்துரைத்தனர். இரு கைகளையும் கூப்பி மலர்ந்த புன்னகையுடன் நளனும் தமயந்தியும் சென்று அரியணையை அணுகி அதை தொட்டு சென்னி சூடிய பின் அகம்படியர் ஆடை ஒதுக்க அமர்ந்தனர். அவர்கள் அமர்ந்த பின் குடிகள் வாழ்த்தொலி எழுப்பி கை கூப்பியபடி தங்கள் இருக்கைகளில் அமர்ந்தனர். 7 வைதிகர்கள் அரச மேடை மேல் ஏறி கங்கை நீர் தெளித்து அவர்களை முடி தூய்மை செய்து வேத சொல் உரைத்து வாழ்த்தி மீண்டனர். குடிமூத்தார் மூவர் பொற்தாளத்தில் நிஷத அரசியின் மணிமுடியை கொண்டு வந்து நீட்ட சபர குடித்தலைவர் அம்மணிமுடியை எடுத்து நளன் தலையில் வைத்தார். காளக குடிமூத்தவர் ஒருவர் 2 ஏவலர்கள் கொண்டு வந்த செங்கோலை அவனிடம் அளித்தார். மூதன்னையர் மூவர் கொண்டு வந்த மணிமுடியை மூதாட்டி ஒருத்தி எடுத்து தமயந்தியின் தலையில் அணிவித்தாள். அவர்களுக்கு பின்னால் 3 வீரர்கள் பெரிய வெண்குடை ஏந்தி அதன் விளிம்புகளில் தொங்கிய முத்துச்சரங்கள் மெல்ல பறக்கும்படி சுழற்றினர். மங்கள இசையும் அணிச்செடியரின் குரவையொலியும் உரக்க ஒலித்தன. நளன் கையசைத்து நிமித்திகரை அழைத்து, அவை நிகழ்வுகள் தொடங்குவதற்கு முன்பு இளையவனுக்கும் இந்த அவை வாழ்த்து தெரிவிக்கட்டும் என்றான். விழிகள் விரிந்து பின் அணைய பணிந்து, அது முறையல்ல என்றார் நிமித்திகர். நிகழ்க என்றான் நளன். அவர் தலையசைத்த பின் அறிவிப்பு மேடை மேல் ஏறி தன் வெள்ளிக்கோலை மும்முறை சுழற்ற அவை செவி கூர்ந்தது. ஆனால் அவர் கூவி அறிவித்ததை அவையினர் கேட்கவில்லை. மும்முறை நிஷத இளவரசருக்கு வாழ்த்துரைத்த நிமித்திகர் தன் குரல் கரைந்து மறைந்ததைக் கண்டு திரும்பி நளனை பார்த்தார். நளன் சிரித்தபடி, இன்று இந்த அவையில் ஒன்றும் நிகழ முடியாது, இளையோன் வரட்டும், நாம் காத்திருப்போம் என்றான். தமயந்தி நளன் அருகே குனிந்து, இளையவர் காக கொடியுடன் நகர் நுழைகிறார் என்றாள். அறிவேன் என்று அவன் சொன்னான். தமயந்தி, அது ஒரு அறைகூவல் என்றாள். நான் அவ்வாறு எண்ணவில்லை. தனக்கென தனி அடையாளம் கொள்ளும் எளிய முயற்சி அது. முதிரா அகவையில் அனைவருக்கும் அத்தகைய விளைவுகள் உண்டு. தமயந்தி சில கணங்களுக்கு பின், கலிங்க இளவரசியை பற்றி உசாவினேன். அவள் இயல்பு குறித்து நல்ல செய்தி எதுவும் என் செவிக்கு எட்டவில்லை என்றாள். நளன் புன்னகைத்து, பிரிதொரு வழியில் அமைய வாய்ப்பில்லை என்றான். புருவம் சுருங்க, என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டாள் தமயந்தி. அவள் நிஷதகுடியில் உனக்கு இணையாக அல்லவா வருகிறாள் என்றான். தமயந்தி நன்று என்ற பின் இயல்பாக முகம் திருப்பிக் கொண்டாள். நளன் சிரித்து, சினம் கொள்ள வேண்டாம், உன்னை சீண்டுவதற்காக சொன்னேன் என்றான். எனக்குள் எழும் உள்ளுணர்வுகள் எவையும் நன்று அல்ல என்றாள் தமயந்தி. நளன், அவ்வுள்ளுணர்வுகள் ஏன் எழுகின்றன என்று எண்ணிப்பார். தமயந்தி, ஏன்? நளன், நமது அரசு விரிந்து கொண்டு செல்கிறது. வடக்கே நாம் வெல்ல இனி சில நாடுகளே எஞ்சியுள்ளன. அவ்வாறு விரிவடைகையில் 2 உணர்வுகள் எழும். தெய்வங்களுக்கு அறைகூவல் விடுக்கிறோம் எனும் ஆணவம், தெய்வங்களின் வாயில் சென்று முட்டுகிறோமோ என்னும் தயக்கம். உனக்கு இருப்பது 2வது உணர்வு. அது நன்று. முதல் உணர்வு எழுமென்றால் தெய்வங்களால் வீழ்த்தப்படுவோம், அசுரர்கள் என்று ஆவோம் என்றான். தமயந்தி புன்னகைத்து தலையை மட்டும் அசைத்தாள். அவைக்குள் நுழைந்த 3 நிமித்திகர்கள் தலை வணங்கி சொல் காத்தனர். நளன் கையசைக்க அவர்களில் ஒருவன் நளனுக்கும் அவைக்குமாக உரத்த குரலில், நிஷத இளவரசர், காளக குடி தோன்றல், கலியருள் கொண்ட மைந்தர் புஷ்கரர் அவை நுழைகிறார் என்றான். நளன், நன்று, இந்த அவை இளவரசரை உவகையுடன் வரவு கொள்கிறது என்றான். கையில் தன் குடிக்கோலை ஏந்தி காளக குடிக்குரிய காகச் சிறகு சூடிய கரும்பட்டு தலை அணியுடன் 2 மூத்த குடியினர் சூழ சீர்ஷர் அவைக்குள் நுழைந்தார். நளனையும் தமயந்தியையும் வெறுமனை வணங்கிவிட்டு அவையை நோக்கி இடைவளைத்து வணங்கினார். அவருக்கான இருக்கையில் சென்று அமர்ந்து செருக்குடன் தலை நிமிர்ந்து ஏளனமோ என தோன்றிய புன்னகையுடன் அவையை ஏறிட்டார். வெளியே மங்கள ஓசைகள் எழுந்தன. வலம்புரி சங்கை முழக்கியபடி இசைச்சூதர் ஒருவர் அவைக்குள் நுழைந்தார்.
தொடர்ந்து காக கொடியை ஏந்தியபடி கவச உடையுடன் நிஷத வீரன் ஒருவன் நுழைந்து அக்கொடியுடன் அரச மேடைக்கருகே வந்து நின்றான். அதை தொடர்ந்து மங்கள இசைக்களங்களுடன் சூதர்கள் 12 வந்து இசைத்தபடியே சென்று முன்னரே அவையில் இடது மூலையில் நின்றிருந்த இசைச்சூதர்களுடன் சேர்ந்து கொண்டனர். பொலிதாளங்களுடன் தொடர்ந்து வந்த அணிப்பரத்தையர் 12 அவைக்கு வந்து மங்களம் காட்டி நின்று தலைவணங்கி பின் நகர்ந்து அங்கு முன்னரே நின்றிருந்த பரத்தையருடன் இணைந்து கொண்டனர். அமைச்சர் கருணாகரரால் வழிநடத்தப்பட்டு புஷ்கரன் அவைக்குள் நுழைந்தான். காளக குடிகளுக்குரிய காக இறகு சூடிய பட்டு தலையணியை அணிந்திருந்தான். அதில் 6 மணிகள் கோத்த மாலைகள் சுற்றப்பட்டிருந்தன. அவன் அணிந்திருந்த ஆடை நளன் அணிந்திருந்தது போலவே உருவாக்கப்பட்டிருந்தது. கங்கணங்களும் தோல் சிறகும் பொற்கச்சையும் அதில் அணிந்த குத்துவாளின் நுண் தொழிற்செதுக்குகள் கொண்ட கைப்பிடியும் கழுத்தில் அணிந்திருந்த ஆரங்களும் மகர குண்டலங்களும் முழுக்க நிஷத அரசகுடி தலைவருக்குரியவையாக இருந்தன. அரசவையினர் எழுந்து நின்று அவனுக்கு வாழ்த்துரைத்தனர். கைகளை தலைக்கு மேல் தூக்கி அவ்வாழ்த்தை அவன் ஏற்றுக்கொண்டான். கருணாகரர் அவன் காதருகே குனிந்து 2 கைகளையும் கூப்பி தலை குனிந்து அவ்வாழ்த்தை ஏற்க வேண்டும் இளவரசே. உதடசைவிலிருந்து அவர் சொல்வதென்ன என்பதை புரிந்து கொண்ட நளன் இடக்கையால் மீசையை நீவியபடி புன்னகைத்தான். புஷ்கரன் அக்கூற்றை புறக்கணித்து 3 அடி எடுத்து வைத்து நளனின் முன் வந்து சற்றே நின்று தலை வணங்கி, மூத்தவருக்கு தலை வணங்குகிறேன். நான் கலிங்க இளவரசியை மனம் கொள்ளும் சூழல் ஒன்று உருவாகியுள்ளது. இளவரசி என்னை விரும்புகிறாள் என்று செய்தி அனுப்பப்பட்டது. வீரர்களுக்குரிய முறையில் அதை நானும் ஏற்றுக்கொண்டேன். எனது ஓவியத்திற்கு மாலையிட்டு உளம் கொண்ட அவளை உடைவாள் அனுப்பி நானும் உளம் கொண்டேன் என்றான். அவன் அச்சொல் அவைக்கு முழுக்க கேட்க வேண்டும் என எண்ணியது தெரிந்தது. கருணாகரரை நோக்கிய பின், நமது தூதர்களின் நாப்பிழையால் கலிங்கர் நமது மன தூதை ஏற்கவில்லை. இளவரசி பிறரை ஏற்க இயலாதென்றும், நான் சென்று அவளை கொள்ளவில்லை என்றால் வாளில் குதித்து உயிர் துறப்பதாகவும் எனக்கு செய்தி அனுப்பினாள். ஆகவே நானே சென்று அவளை கவர்ந்து விஜயபுரிக்கு கொண்டு சென்றேன். நமது குல முறைப்படி அவளை மணக்க விரும்புகிறேன். அதற்கு தங்கள் ஒப்புதலை கோருகிறேன். நளன் நகைத்தபடி எழுந்து அவன் தோளில் கை வைத்து, நன்று, நிஷதபுரிக்கு பெருமை சேர்ப்பதே உன் செயல் என்றான். புஷ்கரன், நம் குடிவீரத்தை ஒருபோதும் நாம் இழப்பதில்லை மூத்தவரே. தமயந்தியை அவன் வணங்கி முறைமை சொல் சொல்ல வேண்டும் என அவர்கள் காத்திருக்க, புஷ்கரன் அவை நோக்கி திரும்பி, இந்த அவைக்கும் செய்தியை அறிவிக்கிறேன், நற்சொல் நாடுகிறேன் என்றான். தமயந்தி முகத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் எழுந்து, நிஷதகுடி மகிழ்வு கொள்ளும் மன உறவு இது இளையவரே. ஆகவேதான் இந்திரபுரி இதுவரை அறிந்தவற்றில் மிக பெரிய விழவென இதை நிகழ்த்த வேண்டும் என்று நான் ஆணையிட்டேன். அவளை நோக்கி விழி திருப்பாமல் மறுமொழி உரைக்காமல் புஷ்கரன் பொதுவாக தலை வணங்கினான். சீர்ஷர் எழுந்து, இந்த மனவிழவு காளககுடியின் மூத்தோரால் விஜயபுரியில் நிகழ்த்தப்படவிருந்தது. பேரரசி கேட்டுக்கொண்டதற்கேற்ப நாங்கள் இங்கு வந்தோம் என்றார். அவை முறைமை அனைத்தையும் மீறி அவர் எழுந்ததும் பொருந்தா குரலில் உரக்க பேசியதும் அவை எங்கும் ஒவ்வாமை நிறைந்த அசைவுகளை உருவாக்கியது. கருணாகரர் அவரை நோக்கி மெல்லிய குரலில், நன்று மூத்தவரே, அமர்க, நிகழ்வுகள் தொடங்கட்டும் என்றார். ஆம், இங்கு அவை நிகழ்வுகள் நடக்கட்டும் என்றார் சீர்ஷர் ஒப்புதல் அளிக்கும் அரசரின் கை அசைவுகளுடன். நளன் அவையினரை நோக்கி, நிஷதகுடியின் அவையினரே, எனது இளையோன் கலிங்க இளவரசியை மணப்பது இந்த அவைக்கு முற்றொப்புதல் என்று எண்ணுகிறேன் என்றான். அவையினர் எழுந்து தங்கள் குலக்குறி பொறித்த கோல்களை தூக்கி, ஆம், ஒப்புதலே என்று குரல் எழுப்பினர். தலை வணங்கிய நளன், குலமுறைப்படி நான் எனது அமைச்சரையும் குடிமூத்தாரையும் அனுப்பி நகருக்கு வெளியே தங்கியிருக்கும் கலிங்கத்து இளவரசியை அழைத்து வர ஆணையிடுகிறேன். இளவரசிக்கும் என் இளையோனுக்குமான மணவிழா நம் குடிகள் நிறைந்து அமர்ந்திருக்கும் செண்டுவெளி பந்தலில் இன்று இரவு நிகழும் என்றான். அவை, இளைய நிஷாதர் வாழ்க, காளகர் புஷ்கரர் வாழ்க, விஜயபுரி காவலர் வாழ்க என்று வாழ்த்தொலி எழுப்பியது. நளன், இந்த மன நிகழ்வுக்குரிய அரசு அறிவிப்புகள் அனைத்தையும் அமைச்சர் அவையில் அறிவிப்பார் என்ற பின் கை கூப்பி மீண்டும் அரியணையில் அமர்ந்தான்.
கருணாகரர் தலைவணங்கி புஷ்கரனை அழைத்து சென்று அவனுடைய பீடத்தில் அமர வைத்த பின் மேடைக்கு வந்து முகமன் உரைத்துவிட்டு, அவையீரே, இம்மன நிகழ்வை ஒட்டி 12 அறிவிப்புகள் உள்ளன என தொடங்கினார். கலிங்க அரசரிடம் அவருடைய மகளை எல்லை மீறி சென்று கவர்ந்து வந்ததற்காக பொறுத்தருள கோரி மாமன்னர் நலன் விடுக்கும் வணக்க அறிவிப்பு முதன்மையானது. இவ்விழவு முடிந்த பின் கலிங்க அரசர் விரும்பினால் குருதி உறவு கொண்ட அரசென்ற முறையில் அவர்கள் கட்ட வேண்டிய கப்பத்தை முழுமையாகவே நிறுத்துவதற்கும், என் நகர் புகுந்து நலமாமன்னருக்கு இணையாக அமர்ந்து அவை முறைமைகளை ஏற்பதற்கும் அவர்களுக்கு விடுக்கும் அழைப்பு 2வது. மாமன்னர் நலனின் இளையோனாகிய புஷ்கரரை விஜயபுரியின் அரசர் என முடியணிவிக்கும் அறிவிப்பு 3வதாகும் என்றார் கருணாகரர். அவையிலிருந்த காலக குடிகள் அனைவரும் எழுந்து தங்கள் கோல்களை தூக்கி வாழ்த்தொலி எழுப்பினர். அவ்வொலி அடங்குவதற்காக காத்திருந்த கருணாகரர் மீண்டும், விஜயபுரியின் அரசர் இந்திரபுரிக்கு இணையரசராகவும் அரசு முறை உறவுகள் அனைத்தையும் பேணுபவராகவும் திகழ்வார். 2 நாடுகளுக்கும் ஒரே கொடியும் ஒரே அரச அடையாளமும் திகழும் என்றார். அவை கலை ஓசையுடன் அமைதியடைந்தது. கருணாகரர் விஜயபுரியின் படைத்தலைவராக சிம்மவக்தரரை பேரரசி தமயந்தி அறிவிக்கிறார். விஜயபுரியை சூழ்ந்துள்ள சதகர்ணிகள் திருவிடத்தவர் அனைவரையும் எதிர்கொண்டு காக்க அவரால் இயலும் என்றார். அவையில் ஆழ்ந்த அமைதி நிலவியது. எவரோ இருமும் ஒலி உறக்க கேட்டது. விஜயபுரியின் அரசர் என முடிசூட்டிக் கொண்ட புஷ்கரர் கலிங்க இளவரசியை முறைப்படி மனம் கொள்வதற்கான ஆணையத்துடன் அமைகிறது. காளக குடிகளுக்கு அளிக்கப்படும் சிறப்பும் விருதுகளும் குறித்த அறிவிப்புகள் தொடரும். அதற்கு பின் என்று கருணாகரர் தொடர, சீஷர் எழுந்து தன் கோலை தூக்கி, காளக குடிகளுக்கு எவரும் கொடையளிக்க வேண்டியதில்லை. நாங்கள் ஆளும் மண்ணை எங்கள் உடைமை என கொள்ளவும் காக்கவும் எங்களால் இயலும் என்றார். அவர் அருகே சென்று, அறிவிப்புகள் முடியட்டும் என்று நாகசேனர் சொன்னார். நீ துணை அமைச்சன், உன் சொல் கேட்டு நான் அமர வேண்டியதில்லை. பொறுமையுடன் அமர்க குடித்தலைவரே என்றார் நாகசேனர். சீர்ஷர், நீயே அந்தணன் என்பதனால் என்ற பின் அமர்ந்து உறக்க, இங்கு நிகழும் சூழ்ச்சி என்ன என்று எங்களுக்கு புரியாமல் இல்லை. கருணாகரர் அவரை நோக்காமல், நமது எல்லைகள் மிகுந்துள்ளன. இந்த மனம் கொள்ளலை கலிங்கர் விரும்பவில்லை என்றால் அவர் மகதனுடனும் மாளவனுடனும் கூர்ஜரனுடனும் கூட்டுச் சூழ்ச்சியில் ஈடுபடக்கூடும். ஒருவேளை எல்லைகளில் படை நகர்வு நடக்கலாம். அதை எதிர்கொள்ளும் பொருட்டு நமது எல்லைகள் அனைத்திலும் படைகளை நிறுத்த வேண்டியுள்ளது. அப்படை நகர்வுக்கான ஆணைகள் இங்கு இவ்வவையில் பிறப்பிக்கப்படும் என்றார். மீண்டும் கை தூக்கி எழுந்த சேஷர், அந்த ஆணையின் உள் அடக்கம் என்ன என்று இப்போது என்னால் சொல்ல முடியும். காளக குடிகளை பல குழுக்களாக பிரித்து எல்லைகளுக்கு அனுப்ப போகிறீர்கள். விஜயபுரியின் அரசருக்கு விதர்ப்ப படைத்தலைவன் சிம்மவக்தரன் காவலனா, அன்றி சிறை காப்பாளனா? நலன் ஏதோ சொல்வதற்குள் நாகசேனர், இந்த அவை மங்கள அவை. அரசு சூழ்ந்தலை நாம் தனி அவையில் பேசலாம். இந்த அவையில்தான் இவ்வறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றன. சீர்ஷர், அறிவிப்புகளில் உடன்பாடு இல்லை என்றால் மறுபரிசீலனை செய்ய முடியும். இந்த அவையில் அயல் நாட்டு வருகையாளர் பலர் உள்ளனர் என்றார் நாகசேனர். நலன் எழுந்து, பொறுத்தருள்க மூத்தவரே, இவ்வறிவிப்புகளில் பலவற்றை நானே இப்போதுதான் கேட்கிறேன். தங்களுக்கு உடன்பாடு இல்லாத அனைத்தையுமே குறித்து கொள்ளுங்கள். தனியவையில் நாம் அவற்றை பேசுவோம். உங்கள் ஒப்புதல் இல்லாமல் எந்த ஆணையும் இங்கு நிறைவேற்றப்படாது. இதை நான் உறுதியளிக்கிறேன். சீர்ஷர், எவரும் எங்களுக்கு கொடையளிக்க வேண்டியதில்லை. இந்நகரே இன்று அரசன் என ஒருவனை ஏற்றுக்கொண்டுள்ளது. பிரிதெவரையும் அது ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்மையை உணர்வதற்கு அறிவு கூட தேவையில்லை. விழி கூர்ந்தால் போதும். ஏன், இங்கு அமர்ந்து செவி கூர்ந்தாலே போதும். நன்று, நாம் அனைத்தையும் பிறகு பேசுவோம். அவை நிறைவு கொள்ளட்டும் என்று நலன் சொன்னான். அவை மங்கலத்தை நிமித்திகர் அறிவித்து தலை வணங்கியதும் இசை முழங்கியது. நலன் எழுந்து அவையை மும்முறை வணங்கினான். அவன் முடியையும் கோலையும் ஏவலர் பெற்றுக்கொண்டனர். வலப்பக்கம் திரும்பி வெளியேறும் வழியில் சீரடி வைத்து நடந்தான். முடியை அளித்த பின் தமயந்தியும் எழுந்து அவனை தொடர்ந்தாள். அவள் ஆடை தாங்கிய சேடிகள் பின்னால் சென்றனர். அவர்களின் அருகே வந்த கருணாகரர் தாழ்ந்த குரலில், முதலில் இந்த மன நிகழ்வு நிறைவடையட்டும். அரசே, பிற ஆணைகள் அனைத்தையுமே 1 மாதம் கடந்த பின் நாம் கூடி முடிவெடுப்போம். தமயந்தி,
ஆணைகளை மாற்றிக்கொள்ளும் வழக்கம் எனக்கு இல்லை அமைச்சரே என்றாள். கருணாகரர், அதை நான் அறிவேன். ஆனால் சீர்ஷர் உளநிலை பெரிதும் தீவடைந்திருக்கிறது. நகர் மக்கள் புஷ்கரருக்கு அளித்த வரவேற்பு அவரது ஆணவத்தை தூண்டிவிட்டிருக்கிறது. தமயந்தி, வெறும் ஆணவங்களாலோ கனவுகளாலோ அரசுகள் கைப்பற்றப்படுவதில்லை, ஆளப்படுவதும் இல்லை. படை வல்லமையே இறுதி. அதை கண்ட பின்னரே அவர்களுக்கு புரியும் என்றால் அதன் முதற்குறிப்பை அவர்களுக்கு காட்டவும் நான் சித்தமாக இருக்கிறேன். நளன் எரிச்சலுடன், இது என்ன பேச்சு? அவன் என் இளையோன். எதையும் அவனிடம் நேரடியாக சொல்லும் இடத்தில்தான் என்றும் நான் இருக்கிறேன். கருணாகரரிடம், அமைச்சரே, அவனை உணவு கூடத்துக்கு வர சொல்லுங்கள். அங்கு அனைவரும் அமர்ந்து உண்போம். அமுதின் முன் உள்ளங்கள் கனியும். எளிய ஆணவங்களும் காழ்ப்புகளும் கரைந்து மறையும். அங்கு பேசுவோம். ஆம், அது நன்று என்றார் கருணாகரர். தமயந்தி, எனக்கு சற்று தலைநோவு உள்ளது. என் அறைக்கு சென்று ஓய்வெடுத்துவிட்டு குடியவைக்கு வருகிறேன். இல்லை, இன்று என் சமையல். வெளியே குடிகளுக்கும் அதுவே. நாம் சேர்ந்து அமர்ந்துண்ண வேண்டும் என்று நளன் சொன்னான். தமயந்தி சில கணங்கள் எண்ணம் கூர்ந்த பின், அவ்வாறே குடியினருக்கான உணவு கூடங்களை ஒட்டியே அரச குடிகளுக்கான உணவு கூடம் இருந்தது. நளனும் தமயந்தியும் அவைக்கோலம் களைந்து கை கால் தூய்மை செய்து அங்கு சென்ற போது முன்னரே கால் குறைந்து 108 ஊன் பீடங்கள் போடப்பட்டு அவற்றில் தளிர் வாழை இலைகள் விரிக்கப்பட்டிருந்தன. ஊன் கூடத்தின் செயலகர் வந்து வணங்கி, அமர்ந்தருள்க அரசே என்றார். நளன் தமயந்தியிடம், முதலில் நீ சென்று அமர்ந்து கொள். தமயந்தி, அரசர் முதலில் அமர வேண்டும் என்பது நேரே. இங்கு நான் உணவை பரிமாற நிற்கிறேன். தமயந்தி முகம் சுளித்து, விளையாடுகிறீர்களா? நளன் சிரித்து, முடி கழற்றி விட்டேன். வேண்டுமென்றால் இந்த அணிகளையும் கழற்றி விடுகிறேன். அடுமனையாளனாக நிற்கும் போது நான் அடையும் உவகை எப்போதும் பெற்றதில்லை. தமயந்தி ஏதோ சொல்ல வாய் எடுத்த பின், சரி, அரிசிக்குரிய உலையா நடையில் சென்று தந்தத்தால் குறுங்கால்கள் அமைக்கப்பட்ட பீடத்தின் மேல் அமர்ந்தாள். அவளை தொடர்ந்து இந்திரசேனையும் இந்திரசேனனும் அமர்ந்தனர். நளன், குடித்தலைவர்கள் வருக. தங்கள் கோல்களை வைத்துவிட்டு உள்ளே வந்த குடித்தலைவர்கள் ஒவ்வொருவரையாக அவனே அழைத்து வந்து மனைகளில் அமர வைத்தான். காளகக்குடி மூத்தவர்கள் அவரிடம் வந்ததும் முகம் மலர்ந்து, இனிய உணவு அரசே, அந்த மனமே அது என்ன என்பதை காட்டுகிறது. நீண்ட நாள் ஆயிற்று தங்கள் கையால் உணவுண்டு. இன்று இரவும் நானே அடுமனை புகலாம் என்று நினைக்கிறேன் என்றான் நளன். கருணாகரர், இரவு தாங்கள் குடியவையில் அமர வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று ஆணைகளை கொடுத்துவிட்டு வருகிறேன். இரவு உணவுக்கும் இந்நகரத்தவர் எனது சமையலையே உண்ண வேண்டும் என்றான் நளன். கருணாகரர், நான் சென்று இளவரசரையும் பிறரையும் அழைத்து வருகிறேன். நளன் அடுமனையாளர்களுக்கு ஆணைகளை இட்டு உணவு கலங்களை கொண்டு வரச் செய்தான். ஊன்கூடம் நிறைந்து கொண்டிருந்தது. கருணாகரர் புஷ்கரனுடன் வந்தார். புஷ்கரன் நளன் அருகே வந்து, நான் புலரியில் எழுந்ததனால் சற்று தலை சுற்றலாக இருக்கிறது. நல்லுணவு கூட எனக்கு சுவைக்கும் என்று தோன்றவில்லை. நளன் சிரித்து, என் நிலையிலும் எவருக்கும் சுவைக்கும் உணவு இது இளையோனே, அமர்க என்று அவன் தோளை தழுவி அழைத்து சென்று அவனுக்கான பீடத்தில் அமர வைத்தான். அடுமனை உதவியாளன் ஒருவன் ஓடி வந்து நளனிடம், கண்ணல் சுவையுணவு ஒன்று உள்ளது அரசே, அது தொடக்க உணவா நிறை உணவா என்றான். தேன் கலந்ததா என்றான் நளன். இரு குல தலைவர்களுடன் நடந்து வந்த சீர்ஷர் நளன் தன்னை வரவேற்பதற்காக காத்து நின்றார். நளன், இரு, நானே காட்டுகிறேன், அது மகத நாட்டு உணவு என்றபடி உள்ளே சென்றான். மேலும் சற்று நோக்கிவிட்டு சீர்ஷர் உள்ளே சென்ற போது அவருக்கான இருக்கை மட்டும் ஒழிந்து கிடந்தது. அதை நோக்கி ஓர் எட்டு வைத்த பின் அவர் நின்று, காளக குடிகளுக்கு முதன்மையிடம் இங்கு இல்லையா என்றார். கருணாகரர், அமர்க காளகரே, அனைத்தும் முறைப்படியே நிகழ்கிறது. அவர் அமர்ந்து கொண்டு தலையை நிமிர்த்தி சுற்றி நோக்கினார். இலைகளில் சிறிய தொடுகறிகள் முன்னரே விளம்பப்பட்டிருந்தன. அடுமனையாளர்கள் தேன் அமுதையும் தோய் அமுதையும் புட்டமுதையும் கனியமுதையும் பால் அமுதையும் சீராக விளம்பி வந்தனர். 5 அமுதுக்கு பின் அன்னமும் அப்பமும் பரிமாறப்பட்டன. இடைவெளி கொண்டவர் போல நெளிந்தும் திரும்பியும் அமர்ந்திருந்த சீர்ஷர் உரத்த குரலில், இந்த உணவு இந்திரனுக்கு படைக்கப்பட்டதா? உள்ளிருந்து வணங்கியபடி விரைந்து வந்த நளன், ஆம், இங்கு அடுமனைகளில் சமைக்கப்படும் அனைத்து உணவுகளும் முதலில் நகராளும் விந்தேவனுக்கு படைக்கப்படுகின்றன.
அதுவே நெடுநாள் முறைமை. சீர்ஷர்: அப்படியென்றால் இந்திரன் உண்ட மிச்சிலா இங்கு கலியின் குடிகளுக்கு அளிக்கப்படுகிறது? காளகர் அமர்ந்து நக்கி உண்ணப் போவது அதையா? காளக குடியினர் திகைப்புடன் நோக்க, கலியின் குடிகளே, நீங்கள் உண்பது எதை என்று அவர் கைவிரித்து கூச்சலிட்டார். நளன் முகம் சுருங்க, உணவு எப்போதுமே தேவர்களின் மிச்சில்தான் மூத்தவரே. தேனீக்களும் வண்ணத்து பூச்சிகளும் வண்டுகளும் என அவர்கள் வந்து உண்ட மிச்சத்தை மட்டுமே உயிர்குலங்கள் உண்ண முடியும் என்றான். சீர்ஷர் வெறுப்பில் சுளித்த முகத்துடன், நான் இங்கு நெறிநூல் பேச வரவில்லை. நாங்கள் கலியின் குடிகள். எங்கள் தெய்வத்தை இழித்து தென்னக காட்டுக்கு துரத்திய பிற தெய்வம் அதோ அக்குன்றின் மேல் எழுந்து நிற்கிறது. அதற்கு படைக்கப்பட்ட மிச்சிலை உண்ணும் நிலை உங்களுக்கு இருக்கலாம், காளகருக்கு இல்லை. காளக குடித்தலைவர்கள் இருவர் அவர் தோளை தொட்டு ஏதோ சொல்ல, அதை தட்டி விலக்கியபடி அவர் பாய்ந்து எழுந்தார். ஆண்மையற்று சோற்றுக்காக வந்தமர்ந்து காளக குடியையே இழிவுபடுத்துகிறீர்கள் மூடர்களை! எழுக, இந்த உணவு நமக்கு தேவையில்லை. நளன் குரல் சற்றே மாற அழுத்தமாக, உண்ணுங்கள் மூத்தவரே, எனக்கு ஆணையிடுகிறாயா என்றபடி சீர்ஷர் அவனை நோக்கி கை நீட்டினார். நான் காளக பெருங்குடியின் தலைவன், அதை மறக்காதே. நளன்: நான் உங்களுக்காக சமைத்த உணவு இது மூத்தவரே என குரல் தழைய சொன்னான். சீ என்று சீறிய சீர்ஷர் தன் இடது காலால் ஊன்பீடத்தில் இலையில் பரிமாறப்பட்டிருந்த உணவை மிதித்து எறிந்தார். அன்னம் கூட முழுக்க சிதறியது. சிலம்பிய குரலில், இது எனக்கு நாய்வாய் வைத்த எழி உணவு, கீழ்மகன் கைப்பட்ட நஞ்சு. நளன் உடல் பதற, மூத்தவரே என்றான். எழுங்கள் மூடர்களே என்ற சீர்ஷர் மீண்டும் ஒருமுறை அன்னத்தை காலால் எற்றினார். இந்த மிச்சிலை உதைத்தெறிந்துவிட்டு கிளம்புங்கள், நாம் யார் என்று காட்டுங்கள். காளகக்குடி மூத்தவர் அனைவரும் எழுந்தனர். சிறியதொரு சிட்டின் குரல் என நளனின் உடைவாள் உரையிலிருந்து வெளிக்கிளம்பும் ஒலி எழுந்தது. மின்னல் ஒன்று அறைக்குள் வெட்டி ஒடுங்கியது போல வாள் சுழன்றமைந்தது. சீர்ஷரின் தலை குருதி சுழன்று சிதறி மாலை என நீர்க்கலம் விழும் ஒலியுடன் நிலத்தில் விழுந்து உருண்டு தமயந்தியின் காலடியில் சென்று அமைந்தது. கொதிக்கும் களம் என சிறு கொப்புளங்கள் ஓசையுடன் வெடிக்க சீர்ஷரின் உடல் பின்னால் சரிந்து சுவரில் மோதி நின்று கை கால்கள் உதறிக்கொள்ள அனல் பட்டதென சில முறை துடித்து விதிர்த்து மெல்லச் சரிந்து விழுந்தது. குருதி வழியும் வாளை ஆட்டி தாழ்ந்த குரலில் நளன் சொன்னான். அமுதை புறக்கணித்து இந்த அவையிலிருந்து எழும் எவரும் தலையுடன் வெளிச்செல்ல ஒப்பமாட்டேன். உண்ணுங்கள். காளக குடியினர் தங்கள் இலைகளில் அமர்ந்தனர். அவர்களின் உடல்கள் உருளைக்கல் தேரில் அமர்ந்திருப்பவர்களைப் போல நடுங்கி துள்ளின. உணவை அள்ள முடியாமல் கைகள் ஆடின. புஷ்கரன் இரு கைகளாலும் தலையை பற்றி கொண்டு உடல் பதற குனிந்து அமர்ந்திருந்தான். உண்ணுங்கள் என்று நளன் ஆணையிட்டான். அனைவரும் திடுக்கிட்டு பதறிய கைகளால் அன்னத்தை அள்ளி உண்ணத் தொடங்கினர். நீர்கோலம் 34வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.